இன்றைக்கி நீண்ட நாள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ரொம்ப அருமையாக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடா யூடியூப்லாம் ஆரம்பிச்சிட்டு போல இருக்குது, ஆளினால் அழகராஜா அப்படின்னு நிறைய வருமானம் தான்டா அவனுக்கு அப்படின்னு என்னை கலாய்ச்சாங்க. எல்லாரும் அதை பற்றி தான் கலாய்ச்சாங்க. இந்த யூடியூப்பில் எனக்கு வியூவர்ஸும் கொடுக்க மாட்டேன், இன்னும் பண்ண மாட்டேன், எனக்கு கண்டென்ட்டும் வராது, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட அவர் ஒரு விஷயம் லாஸ்ட்டாக வைக்கும்போது சொன்னார், டே ஒரு பொம்மை இருந்தால் கொடுறா உன் கடையிலேருந்து, உன் ஞாபகம் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் பொம்மையோட பேச போகிறியா அப்படின்னு கேட்டால், சென்னையில் பேசுறது கூட ஆள் இல்லைடா, அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து 50 லட்ச ரூபா பிளாட்டு, 1 கோடி ரூபா பிளாட் இருக்கும், ரூம் இருக்கும், ஆனால் பேச மாட்டாங்கடா யார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிளாட் 55 லட்சம் 60 லட்சம் அது உள்ளே வாங்குகிறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசிக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லு, பேசினா ஏதாவது பிரச்சனைகள் வந்து இழுத்து வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லி மனுஷன் இப்போ தனிமைப்படுத்திட்டோம். ஒரே பிளாட்டில் இருக்கோம், 2000 பேர் 3000 பேர், ஆனால் பேசிக்கிறது கூட இல்லை. இந்த ஜெனரேஷனோட மனுஷன் மேலே காட்டுற அன்பு போய்டும்னு நினைக்கிறேன். உண்மையிலே போய்டும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன்.